டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வன்னியர் சமூகத்தினுடைய ஒரு சமரசமற்ற போராளி. உங்க மேல அந்த சமூகம் ஒரு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம்னா, ஒரு பெரிய அங்கீகாரம் அந்த இளைஞர்களுக்கு பதவி கேட்பவர்கள், வாரியம் கேட்பவர்கள், எம்எல்ஏ கேட்பவர்கள், நீங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் அதிகாரம் மிக்க ஒரு பதவியை ஐயா பெற்றுக் கொடுக்கலையான ஒரு வருத்தம் இருக்கு. நான் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக தான், ஒட்டுமொத்த சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என் பின்னாடி சமுதாயம் இருப்பது என்பதை விட இந்த சமுதாயத்தின் பின்னாடி இருந்து அவர்களுக்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். இங்க வன்னியகுல சத்திரியர்களுக்கான அறக்கட்டளை, இந்த வன்னியகுல சத்திரியர் அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளை நன்றாக செயல்பட்டால், இந்த அறக்கட்டளை செயல்படுத்தி ஜனாதிபதி கையெழுத்து போட்ட பிறகு இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தாமல் யார் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள்? ராமதாஸ் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் அல்லவா வன்னியர் கல்வி அறக்கட்டளை. அதை உடனடியாக மாற்றி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்று மாற்றிக்கொண்டார். ஆனால் அவர் விளம்பரம் பண்ணுகின்ற பொழுது இந்த கல்வி கோயில் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் என்ன சொன்னாருன்னு கேட்டால், உலகத்தில் இருக்கிற வன்னியர்களுக்கெல்லாம் சொந்தமானது, இதில் யார் வேணாலும் படிக்கலாம், இலவசமாக படிக்கலாம், நான் எல்லாத்தையும் செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு அதை எல்லாம் படித்து எல்லாம் செஞ்சு முடித்து கட்டின பிறகு ஒரு ஆளு கூட அங்கே இலவசமாக படிக்கவும் இல்லை. அந்த பெரிய வன்னியர் கல்வி அறக்கட்டளையே ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், இது என்னுடைய சொந்த அறக்கட்டளை, நான் பணம் போட்டு நான் இதை உருவாக்கினேன் என்று சொல்லி பதிலும் ஆட்சியில் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 10.5% இந்த வழக்கின் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது என்று தான் சொன்னார்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அடாவடி பேர் வழி எல்லாம் நாங்கள் தான் பண்ணோம், 10.5 என்னால் வந்தது, ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால வந்தது, 2 இடத்துல கல்லை விட்டு எரிஞ்சது வந்ததுன்றதுனால சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தவறான ஒரு எண்ணத்திற்கும் தவறான ஒரு பார்வைக்கும் அது சென்று விடுகிறது. அப்போ நாங்களும் போராடி கலாட்டா பண்ணால் எங்களுக்கு கொடுப்பாங்கன்னா அங்கங்கே தவறாக சித்தரிக்கப்பட்டு மற்ற சகோதர சமுதாயங்கள் வேறு மாதிரிலாம் சண்டை போட்டாங்க. அதுதானே காரணமே தவிர இந்த 10.5% அப்பன்னான் தான். இந்த 2 பேருமோ மற்றவங்களோ யாருமே இதற்கு ஒரு சின்ன துரும்பை கூட தூக்கி போடவில்லை. அதுதான் உண்மை. வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவனருமான நீண்டகால வன்னியர் சமூகத்தினுடைய சமரசமில்லா போராளி ஐயா CN ராமமூர்த்தி அவர்கள் நமது அறம் நாடு இணையதளத்தில் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. நீங்கள் ஒரு நீண்டகால வன்னியர் சமூகத்தினுடைய ஒரு சமரசமற்ற போராளி, உங்களுக்கு ஆன அறிமுகம். ஆனால் உங்கள் மேலே அந்த சமூகம் ஒரு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம்னா, இது இவ்வளவு பெரிய போராட்டம் என்பது அது நீங்கள் அரசியல் கட்சியாக ஒரு பெரிய அங்கீகாரம் அந்த இளைஞர்களுக்கு பதவி கேட்பவர்கள், வாரியம் கேட்பவர்கள், எம்எல்ஏ கேட்பவர்கள், MP கேட்பவர்கள், இல்லை ஒரு நகராட்சி தலைவர் கேட்பவர்கள், இவர்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இப்போ ராமதாஸ் அதிமுக, திமுக, இப்போ பிஜேபியில் இருக்கிறார். இப்போது இது போன்ற அரசியல் கட்சிகளில் அதிகாரமிக்க ஒரு பதவியை ஐயா பெற்றுக் கொடுக்கலையான ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு என்னையா காரணம்? வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த வன்னியர் சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக முக்கியமாக 3 பெரும் முத்தான கோரிக்கைகளை முன்னெடுத்து நான் என்னுடைய லட்சியத்தை தொடங்கினேன். ஒன்று தமிழகம் எங்கும் பரவி இருக்கின்ற எங்களுடைய முன்னோர்கள் செல்வந்தர்கள் விட்டு சென்ற லட்சக்கோடிக்கணக்கான சொத்துக்கள் 240 அறக்கட்டளைகளை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு அதை அதிலேந்து வருகின்ற வருமானத்தை ஒட்டுமொத்த சமுதாயமும் பயனுற வேண்டும் என்பதற்காக என்னுடைய போராட்டத்தை துவங்கியிருக்கிறேன். இது 55 ஆண்டு கால போராட்டம். இப்படி நான் செய்கின்ற பொழுது இந்த வழக்கின் மூலமாகத்தான் இதை பெற முடியும். முதலிலே நாங்கள் கோரிக்கை வைத்தோம், போராடினோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம் என்றாலும் இதையெல்லாம் கொண்டு வருவதற்கு நீண்ட காலம் ஆகிவிட்டது. இது ஜனாதிபதி கையெழுத்து போட்டு இது சட்டமாக்கி இருக்கிறார்கள். அதாவது இதில் எல்லா அறக்கட்டளைகளும் இதன் கீழ் வரும்.
எப்படி வந்து கேரளாவில் ஈழவாஸ் அறக்கட்டளை இருக்கிறதோ அதே போன்று இங்கே வந்து வன்னியகுல சத்திரியர்களுக்கான அறக்கட்டளை, இந்த வன்னியகுல சத்திரியர் அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளை வந்து நன்றாக செயல்பட்டால், இந்த அறக்கட்டளை செயல்படுத்தி ஜனாதிபதி கையெழுத்து போட்ட பிறகு இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தாமல் யார் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள்? இப்படி செயல்படுகின்ற பொழுது 5 IAS அதிகாரிகள் இதை மேற்பார்வையிடவும் இதை நிர்வகிக்கவும் அரசால் நியமிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு இயற்கையாகவே தெரிந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய சொத்துக்களை கொண்ட இந்த சமுதாயம் ஏன் எழுந்து தானாக நிற்கவில்லை என்பதற்காகத்தான் என்னுடைய போராட்டம். இப்போ சமீபத்தில் கூட கேட்பீங்க, வந்து 1000 காணி ஆள வந்தார் அறக்கட்டளை. எவ்வளவு பெரிய அறக்கட்டளை அது! 11 கிலோமீட்டர் இருமருங்கிலும் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் இருக்குது இல்லைங்களா, கடற்கரை சாலை. அதிலிருந்து அதை சாலையை அகலப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட அந்த நிலம் விட்டு எடுக்கிறாங்களே, அதுக்கு எவ்வளோ கோடி கொடுத்தார்கள்? அத்தனை கோடிகளையும் காம்பவுண்ட் வால் கட்டுவதற்கு தான் அந்த அரசு பயன்படுத்துகிறது. அந்த நிலத்திலே இருந்து தான் 45 ஏக்கர் நிலத்தை எடுத்து 10 கோடி லிட்டர் தண்ணீரை, கடல் நீரை குடிநீராக மாற்றி இன்றைக்கு எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ வந்து 85 ஏக்கர் நிலத்தை எடுத்து 2450 கோடி செலவிலே 15 கோடி லிட்டர் தண்ணீரை கடல் நீரிலிருந்து உறிஞ்சி எடுத்து அதை எல்லாருக்குமான தண்ணீராக கொடுக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் வன்னியர்களுக்கு இருக்கின்ற பொழுது இதை நாம் பயன்படுத்தி நாம் வந்து மேலே வரணும் என்பது தான். இப்போ வந்து ஒரு பெரிய சர்வகலாசாலை கட்டலாம், ஆளவந்தார் பேரில் ஒரு மிகப்பெரிய தொழில் பேட்டையை அங்கே நிறுவலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. 2208 ஏக்கர் நிலம் அந்த ஒரு அறக்கட்டளைக்கு மட்டும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. அறக்கட்டளைகளை சேர்க்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கவனமாக இருந்தது. இதற்கெல்லாம் முன்னெடுப்பிற்காக உதவிய PC அலெக்சாண்டர், அப்புறம் கவர்னராக இருந்தவர். இப்போ நான் வந்து இந்த 5 பேர் குண்டாஸில் போட்டாங்க. பூத்த அருள்மொழி, இளங்கோவன், வாழைச்செல்வன், ராஜேந்திரன், தாராசிங், இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் நடைபயணம் வந்தேன். வேலூர்லேருந்து வருகின்ற பொழுது அப்போ வந்து இவர் இருந்தால் கவர்னர் பார்க்கின்ற பொழுது கவர்னர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு தமிழ் படிக்க தெரியும், நான் வந்து பிரசிடென்சி கல்லூரியிலே படித்திருக்கிறேன், வந்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்திருக்கேன். அப்போ வந்து உங்கள் வன்னியர் கல்வி கழகம் என்ற உங்களுடைய சமுதாயத்துக்கு சார்ந்த அந்த ஹாஸ்டல் தங்கி படிக்கின்ற இடத்துலலாம் நான் போய் பார்த்துருக்கேன், இதை நீங்கள் ஒருங்கிணைத்து செய்யுங்கள் என்று சொன்னதோடு அவர்தான் முதலாக என்ன சொன்னார் என்று சொன்னால், நாங்கள் வந்து கேரளாவிலே சங்கர் அவர்கள் கவர்னராக இருந்த பொழுது இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். சங்கர் அவர்கள் கவர்னராக இருந்து இடஒதுக்கீடு ஈழவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நான் கவர்னராக இருக்கிறேன், உங்களுக்கு இடஒதுக்கீடு நான் கண்டிப்பாக தருகிறேன் என்று அவருடைய முயற்சினால்தான் நாங்கள் டெல்லியிலெல்லாம் போயிட்டு அப்போ ராஜீவ்காந்தி அவர்களாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதே மாதிரி தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த சொத்துக்கள்லாம் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நான் 7 நாள் சாலை மறியல் போராட்டம் முடிந்த பிறகு ஒவ்வொரு ஒன்றியமாக தமிழகம் முழுக்க போய் அவர்களுக்கு நான் நன்றி சொன்னேன். சிறை சென்றவர்களுக்கு நன்றி சொல்வதோடு உதவி செய்தவர்கள், அதற்காக பணிகளை எல்லாம் செய்து கொடுத்தார்கள், அவர்களுக்கெல்லாம் சால்வை அணிவித்து நன்றியை தெரிவித்ததோடு இந்த கூட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் எங்கே நடந்தது என்று சொன்னால் வன்னிய சமுதாயத்துக்கு சொந்தமான சமூக கூடங்களிலே, அவங்களுடைய திருமண மண்டபங்களிலே, இது மாதிரி இருக்கிற கல்வி நிறுவனங்களை தான் நாங்கள் நடத்தினோம். இதையெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முதல்வருக்கு எழுதி அப்புறம் கடிதம் மூலமாக தொடர்ந்து ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முன்னெடுப்பு இருக்கிறது. அதையெல்லாம் செய்து தான் நாங்கள் வந்து ஜெயலலிதா பீரியடில் தான் ஜெயலலிதாவை எதிர்த்து தான் இந்த பொது சொத்து வாரிய வழக்கு நடைபெற்றது. அவங்களாம் சீட்டு கொடுக்கணும்னா கூப்பிட்டு சொன்னாங்களே, நீங்கள் வாங்க. இப்போ எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாங்க, எங்களை வந்து கூப்பிட்டாங்க. ஏன்னா ராம்தாஸ் அப்போ வராத டைமில் மிக இதுவாக என்னுடைய இல்லத்திற்கு இவர் வந்தார், செங்கோட்டையன் அவர்கள் வந்து அம்மா அழைக்கிறார்கள், நீங்கள் வாங்க. இல்லைங்க நாங்கள் வரல, எனக்கு எலெக்ஷன்லாம் அவ்வளோ இதில் விருப்பம் இல்லை, இந்த சமுதாயம் வாழ்ந்தால் போதுன்னா அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள், நாங்கள் அவங்களுடைய ஃபேஸ் பண்ண முடியாது எங்களால், நீங்கள் வாங்கன்னு கையோடு அழைச்சிட்டு போய் காலையில் 6 மணிக்கெல்லாம் பேசுனாங்க. அவங்களாம் சொன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், சமுதாயத்தில் எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறார்கள், எம்பிக்கள் இருந்திருக்கிறார்கள், மந்திரிகள் கூட இருந்திருக்கிறார்கள், அவர்களை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுக்காக உதவி பண்ணணும், ஒரு 150 பேருக்கு உதவி செய்திருக்கிறார்கள், தப்பியதுமில்லை. அதை தாண்டி நான் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பொது சொத்து வாரியம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து எல்லாருடைய இல்லங்களுடைய வரவேற்பிலும் உங்களுடைய படம் இருக்கும்,
நீங்கள் கட்சி சார்ந்து இல்லை, நீங்கள் எது இருந்தாலும் செய்வோம்னு சொல்லிட்டு தான் உங்களை பண்ணோதுக்கு அவர்கள் முன்முயற்சி எடுத்தார்கள். அவர்கள் மீது மிக பற்று வருவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், அவங்க வந்து அந்த ஃபைல் வந்தது, இது மாதிரிலாம் கேஸ் போட்டு வந்த ஃபைலை வந்து முதல்ல 92 இவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. யார்? கற்பூர சுந்தரபாண்டியன் ஐஏஎஸ். இவர்கள் சொல்லுகின்ற அதையெல்லாம் வாங்கிட்டு, இந்த ஃபைல்லாம் வாங்கிட்டு இதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அவர் தான் பிள்ளையார் சுழி போட்டு இந்த வேலையை ஆரம்பித்தார். ஜெயலலிதா அவர்கள் தான் இதை வந்து துவக்கி வைத்தார்கள். ஆக இது 92 ஆரம்பித்து 2010-11 வரலும் இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே இருந்தது. அதனால தான் நாங்கள் வந்து வழக்கு போடுறோம். வழக்கு போட்டு வழக்கில் வந்து ஜெயிச்சு எங்களுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய அலுவலகம் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் இது சீராக நடைபெறவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது. அதில் வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நியமனம் பண்ணுறவங்களாம் யாரும் செயல்படுவதில்லை. ஒரு போர்டு வச்சுட்டு இது வந்து இந்த சொத்து உங்களுக்கு சொந்தமானதுன்னா யாரும் உள்ளே போக முடியாது. நிர்வாகம் ஃபுல்லாக இவங்க கையில் இருக்கும். இந்த மாதிரி எடுக்கப்பட்ட 58வது அறக்கட்டளை ராமதாஸ் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் அல்லவா, வன்னியர் கல்வி அறக்கட்டளை. அதை உடனடியாக மாற்றி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்று மாற்றிக்கொண்டார். ஆனால் அவர் விளம்பரம் பண்ணுகின்ற பொழுதும் இந்த கல்வி கோயில் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் என்ன சொன்னாருன்னு கேட்டால், உலகத்தில் இருக்கிற வன்னியர்களுக்கெல்லாம் சொந்தமானது, இதில் யார் வேணாலும் வந்து படிக்கலாம், இலவசமாக படிக்கலாம், நான் எல்லாத்தையும் செஞ்சு தருவேன்னு சொல்லிவிட்டு அதை எல்லாம் படித்து எல்லாம் செஞ்சு முடித்து கட்டின பிறகு ஒரு ஆள் கூட அங்கே இலவசமாக படிக்கவும் இல்லை. அந்த பேரிய வன்னியர் கல்வி அறக்கட்டளையே ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், இது என்னுடைய சொந்த அறக்கட்டளை, நான் பணம் போட்டு நான் இதை உருவாக்கினேன் என்று சொல்லி பதிலும் ஆர்டிஐயில் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக தான், ஒட்டுமொத்த சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். என் பின்னாடி சமுதாயம் இருப்பது என்பதை விட இந்த சமுதாயத்தின் பின்னாடி இருந்து அவர்களுக்காக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். இது வந்து இந்த பொது சொத்து வாரியம். இந்த பொது சொத்து வாரியம் வந்தாலே இந்த சமுதாயத்துக்கு போதுமான அளவிற்கு கல்வியிலே, பொருளாதாரத்திலே, மற்ற விதத்திலே முன்னேறுவதற்கு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடாகவே நான் இதை கருதுகிறேன். இதை யாரும் முன்னெடுத்து செய்யவில்லை. இதை யாராவது முன்னெடுத்து செய்திருந்தால் அவர்கள் பின்னாடி நானும் போய் செய்திருப்பேன். ஆனால் இதுக்கு விவகாரங்கள் எல்லாம் என்னை தெரிந்த காரணத்தினாலே இதை நான் மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். இது ஒன்று. இரண்டாவதாக இடஒதுக்கீடு என்பது அப்போ வந்து இந்த 7 நாள் சாலை மறியல் போராட்டம். நான் வந்து சேலம் ஜெயில் அடைக்கப்பட்டிருந்தேன். பிறகு விடுதலையாகி வந்த பிறகு ஆட்சி அமைந்த உடனே இந்த 88 தேர்தல் புறக்கணிப்புக்கு அடுத்து 89 ஆட்சி அமைக்கிறார்கள் கலைஞர் அவர்கள். உடனே 43வது நாள் எங்களை அழைத்து ஒப்பந்தம் போடுகிறார். அந்த ஒப்பந்தத்திலே தான் 108 ஜாதிகளுக்கு 20%, 50ஆக இருந்ததை 2ஆக பிரித்து பிசி 30, எம்பிசி 20 என்று சொல்லி ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போடுகிறோம். அப்படி கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போடுகின்ற பொழுதே அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு கனி கொடுத்துருக்கிறேன், அதை சுவைத்து பாருங்கள், புளித்தால் மாற்றி தருகின்றேன் என்று அவருக்கே உரிய பாணியிலே சொல்லித்தான் நாங்கள் வந்து கையெழுத்து போட்டு எல்லாம் கொடுத்தோம். அதுக்கு அப்புறம் அன்றைக்கி கையெழுத்து போட்டதோடு சரி, உடனடியாக சண்டை. ராமதாஸ் என்ன சொன்னார், உடனே வந்து கலைஞர் அவர்கள் முதல் எதிரி, இந்த சமுதாயத்தின் முதல் எதிரி ஒன்று. ரெண்டாவது வந்து நெஞ்சில் குத்திட்டாரு இவர். அதனால் வந்து இவரை வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தார். அந்த இடஒதுக்கீட்டை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவங்க வந்து அவருடைய வேறு வேலை, கட்சி வேலைகளை, வேறு எது அந்த வேலைகளை அவர்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ நாங்கள் மட்டும்தான் தொடர்ந்து இந்த வேலைகளை பார்த்தோம். நாங்கள் தொடர்ந்து செய்துகின்றபோது வாழப்பாடியார், வன்னியடிகளார், CN ராமன், நாங்கள்லாம் தான் எல்லா சமுதாய முன்னேற்றத்திற்கான வேறு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் இன்றளவும் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அவர் கொடுத்த அந்த 20% ஒதுக்கீடு 108 ஜாதி இருந்தது. அப்பொழுது வந்து எங்களுக்கு கணிசமாக கிடைத்தது. காலப்போக்கிலே அது வந்து குறைந்து போன பொழுது தான் நான் வந்து 2007 திரும்ப கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கின்ற பொழுது அவரை எதிர்த்து தான் இந்த வழக்கு, அந்த ஆட்சி எதிர்த்து தான் வழக்கு போட்டோம். அப்புறம் நீதிமன்றத்திலே LP தர்மாராவ் அவர்கள், ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள், பெரியார் பூமி என்று சொல்லுங்கள், பெரியாருடைய ஜஸ்டிஸ்க்காக பாடுபடுகிறேன் என்று சொல்கிறீர்கள், சமூக நீதிக்காக, சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான கட்சி இது வந்து சமூக நீதிக்கான கட்சி, சாமானியனுக்கான கட்சி, சகோதரத்தை போற்றுகின்ற கட்சி என்றெல்லாம் அவர் கேட்குறார். கேட்டுட்டு நீங்கள் பெட்டிஷன் போடுங்க, இந்த ஆட்சியை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு கேட்டார். ஸோ அப்படி போட்ட அந்த சொல்லி முடித்த உடனே இவருடைய பதவிக்காலம் ஏறத்தாழ முடிந்து விட்டது. அதற்கு வந்து அடுத்து வருகின்ற ஜெயலலிதா அவர்கள் தான் ஒரு ஜீவோ போடுகிறார்கள், வன்னியர்களுக்கு தனியாக உள்ஒதுக்கீடு கொடுக்கலாமா, இந்த வழக்கு நீதிமன்றத்தின் நெருக்குதலுக்கு பிறகு பதில் சொல்லி இருத்தியாக வேண்டுமே என்ற முடிவுக்கு வந்த பிறகு அதை அனுப்புகிறாங்க. 2011
2011 அவங்க வந்து ஜிஓ போடுறாங்க. ஜிஓ போட்டு அனுப்புகிறாங்க. யாருக்கு? பேக்வேர்ட் கமிஷன். இந்த பேக்வேர்ட் கமிஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்வேர்ட் கமிஷன் தான் இடஒதுக்கீடை மாற்றி அமைக்க முடியும். ஒவ்வொரு மாநிலத்திலும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷனில் மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் எங்கே இருக்கும் ஒரு கமிஷன் இருக்கும். அந்த கமிஷன் வந்து பேக்வேர்டு கமிஷன். தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது, யூனியன் டெரிட்டரி கூட இருக்கும். அவங்க தான் அந்த இடஒதுக்கீடை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். கான்ஸ்டியூஷனில் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அதே மாதிரி அனுப்புகிறாங்க. அதை அனுப்பும் பொழுது அவர் பார்த்துட்டு இதெல்லாம் பரிசீலனை பண்ணி கணக்கு போட்டு 2012 வந்து அவர் வந்து ரிப்ளை கொடுத்துட்றாரு. நம்ம வழக்கு என்னுடைய பேர்லாம் போட்டு அதில் தான் எழுதுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வன்னியர்கள் வந்து 10% மீதி 93 ஜாதி அந்த இந்த அம்பலக்காரன் அதில் நிறைய இருக்காங்க, சீர் மரபினர் அவங்களெலாம் சேர்த்து 7%. அதுக்கப்புறம் இசை வேளாளர் மட்டம்லாம் சேர்த்து 22 ஜாதி சேர்த்து 2.5%. மொத்தம் அந்த 20க்கு அடக்கி அவர் அப்போவே அனுப்பினார். ஆனால் இது வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டில் கேட்டால் எங்களுக்கு வந்து பேக்வேர்டு கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. என்ன கடிதம் அரசுக்கு கொடுத்தனா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், இது கான்ஃபிடென்ஷியல். இந்த கான்ஃபிடென்ஷியல் இது வந்து டாக்குமெண்ட்டு உங்களுக்கு பிறகு கொடுப்பதற்கு இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப நாங்கள் வந்து கவுல் அவர்கள் சீஃப் ஜட்ஜாக இருக்கும்போது அவரே நாங்கள் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணி அவரை கேட்கும்போது அவர் கோவப்பட்டு, ஏன் கொடுக்கக்கூடாது, இது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட், முதல்ல கொடுங்கன்னு சொல்கிறதோட உடனடியாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்ன உடனே இதை 1 மாதத்திற்குள்ளாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இறுதி ஆணை பிறப்பிக்கிறார். இப்படி இறுதியான பிறப்பித்த பிறகு அது ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு தெரியுமே சிறைவாசம் பிரச்சனைகள், அதோடு அவங்க உடல்நலக்குறை இறந்து போயிட்டாங்க. அது வரலாம், அது எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வருகின்ற பொழுது எடப்பாடி வராரு. எடப்பாடி வருகின்ற பொழுது அவர்கள் தானே கேட்க முடியும். யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் கேட்க முடியும். அப்போ கேட்கின்ற பொழுது நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம். February 2 வழக்கு. இது மாதிரி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்கள், ஏன்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்கல, நீங்கள் நீதிமன்றம் தானே சொல்லுதுன்னு சொன்ன உடனே அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்து எல்லாருக்கும் தகவல் பறக்கிறது, 15 நாளில் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுதான் வந்து கிளைமேக்ஸ். இப்போ நாங்கள் சொல்லிவிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், இவர்கள் கொடுக்கவில்லை என்றால் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இது எல்லா பத்திரிகையிலும் வந்தது போனது. இந்த தருணத்தில் தான் ராமதாஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்கள வந்து கூட்டணி எங்களை இப்போலாம் பேசுகிறல்ல, 12 மணிக்கு ஒரு ஸ்லிப்பை காமிச்சாங்க, உனக்கு எத்தனை சீட்டு வேணும், 1 மணிக்கு சொல்கிறாங்க எத்தனை சீட்டு வேணும், அதில் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லிட்டு. அது எப்படி ஒரு அரசாங்கம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த விதமான கணக்கும் இல்லாமல் எப்படி இப்படியெல்லாம் கொடுக்க முடியும்? இது நான் எங்களுடைய உழைப்பை திருடுகிறவராக இங்கே இருக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் போட்டது இந்த எடப்பாடி அதை வந்து சொல்கிறாரு, சட்டமன்றத்தில் வந்து முன்மொழிகின்ற பொழுது இதெல்லாம் சொல்கிறாரு. இது வந்து CN ராமூர்த்தி போட்ட வழக்கு, அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே அரசாணை பிறப்பிக்கப்பட்டது, பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை வந்து 2012 வந்து விட்டது, அந்த பரிந்துரையில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அது நோக்க காரணிகள்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் சொல்கிறார். இதெல்லாம் பண்ண பிறகு இந்த 10.5% இந்த வழக்கின் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது என்று தான் சொன்னார்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அடாவடி பேர் வழி எல்லாம் நாங்கள் தான் பண்ணோம், 10 என்னால் வந்தது, ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால வந்தது, 2 இடத்துல கல்லை விட்டு எரிஞ்சது வந்ததுன்றதுனால சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தவறான ஒரு எண்ணத்திற்கும் தவறான ஒரு பார்வைக்கும் அது சென்று விடுகிறது. அப்போ நாங்களும் போராடி கலாட்டா பண்ணால் எங்களுக்கும் கொடுப்பாங்க தான் அங்கங்கே வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டு மற்ற சகோதர சமுதாயங்கள் வந்து வேறு மாதிரிலாம் சண்டை போட்டாங்க. அதுதானே காரணமே தவிர இந்த 10.5% அப்பன்னான் தான். இந்த 2 பேருமோ மற்றவங்களோ யாருமே இதற்கு ஒரு சின்ன துரும்பை கூட தூக்கி போடவில்லை. அதுதான் உண்மை. ஸோ இப்போவும் என்ன சொல்கிறாங்க, டாட்டு குத்திக்கிறாங்க, நைனா நீ தான் வந்து அந்த நாடகம்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் கூத்தாடி மகன்கள், அவங்க அப்பாலாம் கூத்தாடி தானே, தாத்தா கூத்தாடி, இவரும் கூத்தாடி, இவங்கெல்லாம் எப்படி நடிப்பாங்கன்றது தெரியும். அவர்கள் நடித்துத்தான் இதையெல்லாம் சொன்னார்கள். இதை இந்த மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏற்கனவே ராமதாஸ் வந்து எதனால் கட்டமைத்தார், இதெல்லாம் வருகின்ற பொழுது இந்த சமுதாயத்திற்கே சம்பந்தம் இல்லாதால். இன்னொன்று என்னென்னா, வேறு ஒரு சமூகத்தினுடைய சர்டிஃபிகேட்டில் படித்தவர் இவர் வன்னியர் போன்று வேடமிட்டு கொண்டு என்ன சொல்கிறார், சத்தியம் ஒன்று, நான் வந்து இந்த சங்கத்திலேயோ கட்சியிலேயோ எந்த காலத்திலும் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன். 2வது, கட்சிக்கோ சங்கத்திற்கோ என் சொந்த செலவில் தான் வருவேன், என்னிடம் காசு இல்லை என்று சொன்னால் நான் அமைதியாக வீட்டிலே இருந்து விடுவேன். 3வது,
நானோ மகனோ எங்கள் வாரிசுகளோ எந்த காலத்திலும் கட்சிக்கோ வரமாட்டார்கள். இதில் நாலாவது என்ன சத்தியம் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும், ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும், பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் இந்த ராமதாஸ் விலை போக மாட்டான், இந்த சமுதாயத்திற்காக உழைப்பான். 5வது ஒரு சத்தியம். என்ன சத்தியம்னா, நான் தவறு செய்தால் என்னை முச்சந்திலே கட்டி சாட்டையால் அடியுங்கள், இதெல்லாம் சொல்லி தான் சத்தியம் சொல்லி எல்லாம் அவங்க அம்மா மேலே உள்ள சத்தியம் பண்ணி தான் சொல்லி ஏகப்பட்ட பேர் இதற்காக உழைத்தவர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் மக்கள்கிட்ட இந்த சொல்லி மட்டும்தான் பேசுவார். அவர் சிறந்த பேச்சாளரோ எழுத்தாளரோ இல்லை எதையாவது எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்தவரோ எதுவுமே கிடையாது. இந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த விதத்திலையும் அவர் ஒரு தலைவர் என்று சொல்லக்கூடிய குவாலிட்டியோ எதுவுமே இருந்ததில்லை. பல்வேறு புள்ளிவிவரங்களோடு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வன்னிய அறக்கட்டளை சொத்துக்களை நான் என் வாழ்நாளில் மிகப்பெரிய போராட்டத்தின் மூலம் மீட்டுக் கொடுத்திருக்கிறேன். இதுதான் இந்த சமூகத்துக்கு பல எம்எல்ஏ எம்பி அமைச்சர்களை விட அதிக பலன் தரக்கூடியது என்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி. மீண்டும் இது போன்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.